அத்தியாயம் 15. வாழப் பிறந்தவர்கள். மலையநல்லூரில் கண்ணனை காணாமல் அவன் தந்தை கதிரேசனும் தாய் அன்னம்மாவும் கலங்கிக் கொண்டிருந்தார்கள். மகன் எங்கே போயிருப்பான் என்று தந்தை எண்ணி பார்த்தார். பல இடங்களுக்கும் சென்று தேடினார். ஆட்களை பல ஊர்களுக்கும் அனுப்பினார். உறவினர்கள் எல்லா ஊர்களிலும் தேடச் செய்தார். இதுவரையில் எங்கேயும் போய் தனியாக தங்கி அறியாதவன் 2 வாரங்களாக எங்கே போயிருப்பான் என்று தானே கேட்டுக்கொண்டார். தன் மனைவி அன்னம்மாவின் நிலையை பார்க்கும்போதே கதிரேசனுக்கு கண்ணீர் பெருகியது. அவள் சோற்றையே மறந்துவிட்டாள். துரும்பாக மாறிவிட்டாள். தண்ணீர் கூட தொடமாட்டேன் என்கிறாள். ஏதேதோ தனக்குத்தானே பேசிக்கொண்டு இருந்தாள். சில நாளில் இவளுக்கு பைத்தியம் பிடித்து விடுமோ என்று எண்ணி அஞ்சினார் கதிரேசன். அன்னம்மா, ஒன்றும் கவலைப்படாதே. எங்கே இருந்தாலும் உன் மகனை கொண்டு வந்து சேர்த்து விடுகிறேன். அது சரி, பெட்டியிலே பணம் வைத்திருக்கிறீர்கள், என்ன செய்ய போகிறீர்கள்? பக்கத்து ஊரில் ஒரு வீடு விலைக்கு வருகிறது, வாங்கலாம் என்று இருக்கிறேன். யாருக்காக வாங்கப் போகிறீர்கள்? நம் மகனுக்காக தான். இந்த வீடு யாருக்காக? அதுவும் நம் மகனுக்காக தான். காடு கழனி எல்லாம் யாருக்காக? எல்லாம் நம் மகனுக்காக தான். ஏன் இதையெல்லாம் கேட்கிறார் என்று புரியாமல் கேட்டார். மகன் பட்டுச்சட்டை கேட்டான், வாங்கி கொடுத்தேன். இப்போது அது மூலையில் இருக்கிறது. மகன் தங்க கடிகாரம் கேட்டான், வாங்கி கொடுத்தேன். அதை கட்டாமலே போயிருக்கிறான். அதோ மேஜை மீது இருக்கிறது. மஞ்சள் கரை போட்ட வேட்டி வேண்டும் என்றான், அதை வாங்கி கொடுத்தேன். அதுவும் கொடியில் தொங்கிக் கொண்டிருக்கிறது என்று அழுதாள் அவள். ஏன் இதையெல்லாம் சொல்லி அழுகிறார்? பிரியமான பொருளை எல்லாம் நான் வாங்கி கொடுத்தேன். நீங்கள் அவனுக்கு பிரியமான பொன்னியை திருமணம் செய்து வைக்க மறுத்து விட்டீர்கள். அவன் வீட்டை விட்டே போய்விட்டான். இப்போது எந்த பொருளாவது அவனுக்கு பயன்படுகிறதா? நீங்கள் எவ்வளவுதான் சேர்த்து வைத்தாலும் அதனால் யாருக்கு என்ன பயன்? அன்னம்மா மீண்டும் அழுதாள். அழாதே அன்னம்மா, மகன் நிச்சயமாக திரும்பி வருவான். திரும்பி வரவில்லை என்றால் வைத்துக் கொள்ளுங்கள். இப்போது இந்த சொத்துக்கள் எல்லாம் என்ன செய்வீர்கள்? நிச்சயம் திரும்பி வருவான். மகன் இல்லாமல் இந்த சொத்து இருந்தும் ஒன்றுதான், இல்லாமலும் ஒன்றுதான். நீங்கள் ஏழையாகவே இருந்திருந்தால் ஏழை பெண்ணை மருமகளாக ஆக்கிக்கொள்ள மறுத்திருக்க மாட்டீர்கள். நிறைய சொத்து சம்பாதித்து வைத்து இருப்பதால் தான் உங்களுக்கு மனம் வரவில்லை. மகன் வீட்டை விட்டு ஓடும்படி வைத்து விட்டீர்கள். அழுகிற மனைவி அவரால் ஆறுதல் கூறி தேற்ற முடியவில்லை. மகனை எப்படியாவது கண்டுபிடித்து விட வேண்டும் என்று பெரிதும் முயன்றார். மகனுடைய நண்பன் நடராஜன் வீட்டுக்கு கிளம்பினார். தன் நிலைமையை எடுத்து சொன்னார். தன் மனைவி படும் வேதனையை பார்க்க சகிக்கவில்லை என்று கண்ணீர். நடராஜன் சொன்னான், நீங்கள் உங்கள் மகன் விருப்பப்படி காளிமுத்து மகள் பொன்னியை திருமணம் செய்து வைக்க முயற்சி செய்யுங்கள். முயற்சி தொடங்கினால் அவன் எப்படியும் வந்து சேர்ந்து விடுவான். அப்படியா சொல்கிறாய்? இல்லாவிட்டால் வரமாட்டானா? உங்கள் மகன் பிடிவாதக்காரன், உங்களுக்கே தெரியும். சரி, நாளைக்கே காளிமுத்து வீட்டுக்கு போகிறேன். அவன் பெண்ணை என் மகனுக்கு கேட்டு நிச்சயம் செய்கிறேன் என்று புறப்பட்டார். சென்னையிலிருந்து வெற்றிமுரசு திரும்பி வந்தான். தன் வீட்டில் பெண் கேட்பதாக கண்ணனின் தந்தை கதிரேசன் உறவினர்களோடு வர கண்டான். அவர்களை அவனும் அவன் தந்தையும் நின்று வரவேற்றனர். உங்கள் மகள் பொன்னியை கதிரேசன் மகன் கண்ணனுக்கு மனம் முடிக்க பெண் கேட்கிறோம் என்றார் வயது முதிர்ந்த உறவினர். பெண் கொடுப்பதற்கு மகிழ்ச்சி ஐயா. பொன்னிக்கு மூத்தவள் வள்ளி இருக்கிறாள். அவளுக்கு மனம் முடிக்காமல் இளையவளுக்கு எப்படி மனம் முடிப்பேன் என்றார் காளிமுத்து. செல்வந்தர் வீட்டு மருமகளாகும் வாய்ப்பு உங்கள் பெண்ணுக்கு வீடு தேடி வந்திருக்கிறது. எதுவும் மறுப்பு சொல்ல வேண்டாம். மூத்த பெண்ணுக்கும் மாப்பிள்ளை பாருங்கள். இளைய பெண்ணுக்கு வந்த மாப்பிள்ளையை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்றார் உறவினர். காளிமுத்து சிறிது தயங்கினார். வெற்றிமுரசு அவர் காதில் மெல்லவே சொன்னான், ஒப்புக்கொள்ளுங்கள் அப்பா. 2 தங்கைகளுக்கும் ஒரே நேரத்தில் திருமணம் வைத்துக் கொள்ளலாம். மகன் சொன்ன யோசனையை ஏற்றுக்கொண்டார். உங்கள் விருப்பம் போல இளைய மகளை தருகிறேன். என்னால் அதிக சீர்வரிசைகள் செய்வதற்கு இல்லை. இயன்றதை செய்கிறேன். ஏற்றுக்கொள்ளுங்கள். அதற்கு அவர்கள் ஒப்புக்கொண்டார்கள். இருவரும் விரைவில் நல்ல நாள் பார்த்து நிச்சயதார்த்தம் வைத்துக் கொள்ளலாம் என்று பேசி முடிவெடுத்தனர். வெற்றிமுரசு வீட்டில் எல்லோருக்கும் மகிழ்ச்சியாக இருந்தது. பொன்னிக்கு நடப்பது கனவா நினைவா என்று வியப்பாக இருந்தது. வந்தவர்கள் விடை பெற்று புறப்பட்டனர். அதுவரை காணாமல் போயிருந்த கண்ணன் வீடு திரும்பினான். அவனை பார்த்த தாய் அவனை கட்டி கொண்டு அழுதாள். என்னை விட்டு பிரிந்து போகவும் உனக்கு மனம் வந்ததா மகனே என்று புலம்பினார். தந்தை அவனை பார்த்து, உன் விருப்பம் போலவே ஏற்பாடு செய்துவிட்டேன் என்றார். உங்களுக்கு எல்லாம் மிகவும் தொல்லை கொடுத்து விட்டேன். என்னை மன்னியுங்கள் அப்பா என்றான் கண்ணன். வெற்றிமுரசும் அவனோடு சேர்ந்த 10 பேர்களும் மகிழ்ச்சியோடு அறுவடையை தொடங்கினர். அவர்களுக்கு கை நிறைய பலன் கிடைத்தது. களத்திலே அவர்கள் வெற்றி புன்னகையோடு நின்றார்கள். நல்லவர்கள் வாழ்த்தினார்கள். சிங்காரத்தின் கையால் சின்னக்கண்ணு வந்து வெற்றிமுரசு காதை கடித்தான். வெற்றிமுரசு அவனுக்கு தக்க விடை சொல்லி அனுப்பி வைத்தான். சின்னக்கண்ணு சென்றதும் இருசனும் முனியனும் வந்து வெற்றிமுரசு எதிரே நின்றனர். அவர்களை பார்த்து வெற்றிமுரசு சிரித்தான். மீண்டும் உங்களுக்கு தொல்லை தர சிங்காரம் ஆள் அனுப்பியிருக்கிறான் என்று சந்தேகப்படுகிறீர்களோ? ஆமாம் ஐயா என்றான் முனியன். அப்படி ஒன்றும் இல்லை. அவனுடைய கையால் சின்னக்கண்ணு வந்த காரணம் வேறு. என்ன காரணத்திற்காக வந்தான் என்று கேட்டான் இருசன். நம் நிலத்தில் விளைந்த நெல் அவ்வளையும் அவனிடமே விற்றுவிட வேண்டுமாம். உடனே பணம் கொடுத்து விடுவதாக சொல்லி அனுப்பியிருக்கிறான். நம்மிடம் மொத்தமாக வாங்கி பதுக்கி வைத்து கொண்டு செயற்கையாக நெல்லுக்கு நெருக்கடியை ஏற்படுத்துவான். விலை ஏறியதும் கொள்ளை லாபத்துக்கு விற்பான். அதுதான் அவன் வழக்கம் என்றான் முனியன்.
அவன் பழக்கம் எனக்கு தெரியும். நான் அதனால்தான் மெல்ல மறுத்து விட்டேன். நாம் பயிரிட முடியாமல் எப்படியெல்லாம் தடுக்க முடியுமோ அப்படியெல்லாம் தடுத்து பார்த்தான். அத்தனையும் மீறி நாம் நன்கு பயிர் செய்து விட்டோம். உடனே அந்த பலனை அப்படியே தான் மடக்கி விடலாம் என்று பார்க்கிறான். சுயநலக்காரர்களே இப்படிதான். நீங்கள் என்ன சொல்லி மறுத்தீர்கள்? வேறு ஒருவருக்கு நெல்லை விற்பதாக முன்பே வாக்கு கொடுத்து விட்டேன். முன்பே சொல்லியிருந்தால் உங்களுக்கே விட்டிருப்பேன் என்று சொல்லி அனுப்பிவிட்டேன். நீங்கள் ஒருவர் விற்கவில்லை என்பதால் அவன் நெல்லை பதுக்காமல் இருந்து விடுவானா? கொள்ளை லாபம் அடிக்காமல் விட்டு விடுவானா என்று கேட்டான் இருசன். ஒருவரால் பதுக்கலை தடுக்க முடியாதுதான். ஆனால் ஒவ்வொருவரும் முயன்றால் பதுக்கலை தடுக்க முடியும். நெல் விளையும் போதே பணம் கொடுத்து வைத்து அறுவடை நடக்கும்போது அவ்வளவையும் கொண்டு போய் பதுக்குவது சிங்காரத்தின் வேலை. உங்களால் அவன் பதுக்கலை தடுக்க முடியாது என்றான் முனியன். யார் யார் சிறு தொகைகளை கடன் கொடுத்தார்களோ அவர்களை எல்லாம் வெற்றிமுரசு அழைத்தான். நெல் விற்ற பணம் வந்ததும் முதலில் அவர்கள் கணக்கை பார்த்தான். அவர்களுக்கு சிறு வட்டி சேர்த்து அசலை திருப்பி கொடுத்தான். பயிர் செய்வதற்கு நிலத்தை குத்தகைக்கு கொடுத்த கோயில் தர்மகர்த்தா திருநாவுக்கரசு வீட்டை நோக்கி நடந்தான். அவர் அவனை அன்புடன் வரவேற்றார். அவன் உழைப்பையும் வெற்றியும் பெரிதும் பாராட்டி மகிழ்ந்தார். நிலத்துக்கு சேர வேண்டிய குத்தகை தொகையை கொடுத்துவிட்டு வந்தான். மீதியுள்ள தொகையை தனக்கும் தன்னோடு உழைத்த 10 பேருக்கும் சமமாக பிரித்தான். ஒவ்வொருவருக்கும் மகிழ்ச்சியாக கொடுத்தான். முனியன் கேட்டான், ஐயா, நீங்கள் தான் இதற்கு மூல காரணம். நீங்கள் இல்லாவிட்டால் நாங்களும் வேலை இல்லாமல் வறுமையில் வாடிக்கொண்டிருப்போம். நீங்களும் சமமாக எடுத்துக்கொள்கிறீர்கள். 2 பங்கு எடுத்துக்கொள்ளலாமே. நீங்கள் என் பின்னால் வராமல் இருந்திருந்தால் நான் என்ன செய்ய முடியும்? என்னதான் என்னிடம் திட்டங்கள் இருந்தாலும் செயல்படுத்துவதற்கு உங்கள் வீர தோள்கள் தானே காரணமாக இருந்தன. எனக்கு 1 பங்கு போதும். உங்கள் மகிழ்ச்சியே என் மகிழ்ச்சி என்றான் வெற்றிமுரசு. நம் மகிழ்ச்சியில் மற்றவர்களையும் பங்கு கொள்ள செய்வோம். எல்லோருக்கும் இனிப்பு வழங்கலாமா என்று கேட்டான் இருசு. இது என்ன எதிர்பாராத வெற்றியா? நாம் எதிர்பார்த்த வெற்றிதான். இதற்கு நாம் கொடுத்த விலை கொஞ்சமா? ஊரில் உள்ள ஏழைகளுக்கு எல்லாம் வடை பாயாசத்தோடு ஒரு வேளை சோறு போடுவோம் என்றான் வெற்றிமுரசு. எல்லோரும் அவன் கருத்தை ஏற்றுக்கொண்டார்கள். ஊரில் உள்ள ஏழைகள் எல்லாம் அழைக்கப்பெற்றனர். வாழை இலை பரப்பி அவர்களுக்கு அருமையான உணவு படைத்தனர். ஏழை எளிய மக்கள் வயிறு நிரம்ப உண்டு மகிழ்ந்தனர். வெற்றிமுரசை மனமாற வாழ்த்தி சென்றனர். பாலன் வந்து வெற்றிமுரசை பார்த்தான். அவன் முகம் வாடி இருந்தது. என்ன பாலன், இன்று உன் முகம் வாடி இருக்கிறதே? என் தாய்க்கு சில நாள்களாக உடல் நலமில்லை. சென்னைக்கு சென்று பெரிய மருத்துவரிடம் காட்ட வேண்டுமாம். அப்படியா? கவலைப்படாதே, நான் உனக்கு பணம் தருகிறேன். உடனே உன் தாயை அழைத்து கொண்டு சென்னைக்கு புறப்படு. அங்கே எனக்கு நிறைய நண்பர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு நான் கடிதம் தருகிறேன். உனக்கு வேண்டிய உதவியை செய்வார்கள் என்றான் வெற்றிமுரசு. வெற்றிமுரசு, உன் உள்ளம் எவருக்கும் வராது. உன் அன்புக்கு நான் நன்றி செலுத்துவேன் என்றான் பாலன். பேசிக்கொண்டு இருக்காதே, உடனே புறப்படு என்று சொல்லி அவனிடம் சில 100 ரூபாய் நோட்டுகளை கொடுத்து அனுப்பினான். 2 நாளாகவே தேவன் இரவு பாடசாலைக்கு வரவில்லை. என்ன காரணமாக இருக்கும் என்று தெரிந்து வர மறுநாள் வெற்றிமுரசு தேவனின் வீட்டிற்கு போனான். தேவன் வீட்டு மூலையில் படுத்து கொண்டிருந்தான். வெற்றிமுரசை பார்த்ததும் எழுந்து வரவேற்றான். என்ன தேவன், இப்படி மூலையில் படுத்து விட்டாள்? 2 நாளாக காய்ச்சல். மருந்து வாங்கி சாப்பிட்டாயா? மருத்துவரை போய் பார்த்தாயா? இதற்கு ஏன் மருத்துவர்? சாதாரண காய்ச்சல் தான். 2 நாள் இருந்துவிட்டு ஓடிவிடும் என்றான் சிரித்தபடி. அவன் சிரிப்பில் உயிர் இல்லை. கவலைப்படாதே தேவன், உனக்கு விரைவில் வேலை கிடைத்துவிடும். எனக்கு வேலை கிடைப்பதற்குள் என் குடும்பமே நடுத்தருவுக்கு வந்துவிடும் போல இருக்கிறது. கலங்காதே தேவன், உனக்கு என்னால் ஆன உதவிகளை செய்கிறேன். என் அப்பா இந்த வீட்டை அடமானம் வைத்து கடன் வாங்கியிருக்கிறார். அதற்கு வட்டி கூட செலுத்த முடியவில்லை. கடன் கொடுத்தவர் ஏலத்திற்கு கொண்டு வருவதாக சொல்லி பயன்படுத்துகிறார். வருத்தப்படாத தேவன், உனக்கு 1000 ரூபாய் கொடுக்கிறேன். நீ கடன்காரனிடம் கொடுத்து சிறிது காலம் தவணை கேட்டுக்கொள். உனக்கு வேலை கிடைத்து சம்பாதிக்க தொடங்கிய பிறகு எனக்கு திருப்பி கொடுக்கலாம். தேவனுக்கு நம்பவே முடியவில்லை. இவ்வளவு நல்லவனாக இருக்கும் வெற்றிமுரசை நாம் ஒரு காலத்தில் கேலி செய்து கொண்டு இருந்தோம் என்று எண்ணிய போது அவனுக்கே வருத்தமாக இருந்தது. வெற்றிமுரசு, உன்னுடைய நல்ல பண்புகளை எல்லாம் இப்போதுதான் தெரிந்து கொண்டேன். ஒரு காலத்தில் உன்னை கேலி செய்து கொண்டிருந்தேன். அதற்காக இப்போது நினைத்து வருந்துகிறேன். வருத்தப்படாதே தேவன், நாம் எல்லாம் வாழ பிறந்தவர்கள். ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டால் வாழ்க்கையில் எந்த துன்பமும் இருக்காது. புரிந்து கொள்ளும் வரைதான் துன்பம் என்றான் வெற்றிமுரசு. வெற்றிமுரசு தேவனின் கையில் 1000 ரூபாயை கொடுத்து விட்டு வந்தான். வெற்றிமுரசு அறுவடையில் வந்த பணத்தில் அம்மாவுக்கும் தங்கைகளுக்கும் புடவைகள் வாங்கி கொண்டு வந்தான். அப்பாவுக்கு வேட்டியும் சட்டையும் எடுத்து வந்தான். அப்பாவின் கையில் 1000 ரூபாய் பணம் கொடுத்தான். அந்த குடும்பம் மகிழ்ச்சியாக இருந்தது. அத்தியாயம் 18. வீட்டிற்கு ஒரு திருக்குறள் நூல். ஒரு நாள் நாதன் வெற்றிமுரசை தேடி வந்தான். வெற்றிமுரசு அவனை அன்புடன் வரவேற்றான். வெற்றிமுரசு, பாலனுக்கும் தேவனுக்கும் நீ உதவி செய்ததை அறிந்து மகிழ்ந்தேன். நீயும் உயர்ந்து மற்றவர்களையும் உயர்த்துகின்ற உன் உள்ளத்தை அறிந்து வியந்தேன். உன்னை பாராட்டுவதற்கு எனக்கு வார்த்தையே இல்லை. பாராட்டு எனக்கு தேவையில்லை நாதன். நான் பாராட்டுக்காக எதையும் செய்வதில்லை. உன் அன்பு இருந்தால் மட்டும் போதும். காலமெல்லாம் ஒற்றுமையாக நின்று பாடுபட்டால் எதைத்தான் சாதிக்க முடியாது. எனக்கு ஒன்று தோன்றுகிறது வெற்றிமுரசு. என்ன நாதன், உன் உள்ளத்தில் தோன்றுவது என்னிடம் ஒலிக்காமல் சொல்லலாமே.
பாழ்நிலத்தை பயிர் நிலமாக மாற்றிய உன் செயல் ஒரு சாதனை. வேலை இல்லாமல் இருந்த 10 பேரையும் உன்னோடு அப்பணியில் ஈடுபட செய்ததும் ஒரு சாதனை. வந்த லாபத்தில் ஒரு காசு கூட நீ அதிகமாக எடுத்துக்கொள்ளாமல் சரியாக பிரித்து கொடுத்தாயே, அந்த உள்ளம் யாருக்கு வரும்? மற்றவர்களுக்கு உதவியாக வாழ்வதுதான் வாழ்வு. தனக்காக வாழ எறும்புகளால் கூட முடியும். மனிதனும் தனக்காகவே வாழ்ந்து கொண்டு இருந்தால் மனிதனாக பிறந்து என்ன பயன்? இப்படிப்பட்ட நல்ல எண்ணம் இருக்கிற உன்னால் தான் இந்த செயலை செய்ய முடியும். நம் ஊரிலே பல நிலங்கள் பயிரிடப்படாமல் பாழ்நிலமாக இருக்கிறது. அவற்றையெல்லாம் நாம் பயிரிட்டால் என்ன? நல்ல யோசனைதான் நாதன். உன் கருத்தை நான் வரவேற்கிறேன். எத்தனையோ பேர் நம் ஊரில் வேலை இல்லாமல் இருக்கிறார்கள். அவர்களை எல்லாம் இந்த பணியில் ஈடுபட செய்யலாம். அவர்களுக்கும் வேலை கிடைத்தது போல் இருக்கும். உணவு உற்பத்தியை பெருக்கியதாகவும் அமையும் இல்லையா? உண்மை உண்மை, நீ சொல்வது என்னை மிகவும் கவர்ந்திருக்கிறது. நீயே இந்த பணிக்கு தலைமை தாங்கு. நான் உன்னோடு பக்கத்தில் இருந்து பாடுபடுகிறேன் என்றான் வெற்றிமுரசு. தலைமை தாங்குவதற்கு வேண்டிய தகுதிகள் எல்லாம் உன்னிடம் குவிந்து கிடக்கின்றன. ஊரில் எல்லாருடைய மதிப்பையும் பெற்றிருக்கிறாய். அதனால் நீதான் தலைவன், நான் உனக்கு தொண்டன். இப்போதே நாம் ஊரில் விளையாத நிலங்கள் எங்கெங்கே இருக்கின்றன என்று பார்த்து வருகிறேன் என்று சொல்லி புறப்பட்டான் நாதன். அவன் போகும் வேகத்தை பார்த்து மகிழ்ந்து கொண்டிருந்தான் வெற்றிமுரசு. இளைஞர்கள் எல்லாம் இப்படி வேகத்தோடு புறப்பட்டு விட்டால் வறுமைக்கே வறுமை வந்து விடாதா என்று எண்ணினான். படித்து வேலை இல்லாமல் இருக்கும் இளைஞர்கள் எல்லாம் வெற்றிமுரசு தலைமையில் கூடினார்கள். வேலை கிடைக்காமல் வருந்தி கொண்டிருக்கும் அரைகுறை படிப்பாளர்களும் சேர்ந்தனர். ஒரு திட்டம் வகுத்தனர். மலைநல்லூர் கிராமத்தில் ஒரு புதிய மலர்ச்சியை உண்டாக்க உறுதி எடுத்து கொண்டார்கள். குடும்பத்தில் சொத்து தகராறு காரணமாக பயிர் செய்யாமல் இருந்த நிலங்களை ஒரு பட்டியலிட்டனர். உரியவர்களிடம் சென்று சமாதானம் பேசி ஓராண்டு காலத்திற்கு பயிர் செய்ய குத்தகை பெற்றனர். வறுமையின் காரணமாக பயிர் செய்யாமல் இருந்த நிலங்களை ஒரு பட்டியலிட்டனர். அதன் சொந்தக்காரர்களிடம் பேசி அவர்களையும் தங்களோடு ஈடுபட செய்தனர். வெளியூரில் இருந்த சொந்தக்காரர்களுக்கு கடிதம் எழுதி உரிமை பெற்றனர். சொந்தக்காரர்களே தெரியாமல் இருந்த நிலங்களுக்கு ஊர் பஞ்சாயத்து கூட்டி உரிமை பெற்றனர். பல முனைகளிலும் முயன்று பல பேரை உழைக்க செய்தான் வெற்றிமுரசு. கதிரவன் காயும் நிலத்திலே இருந்தான். நிலவு வரும்போது இரவு பாடசாலையில் இருந்தான். ஊர் மக்களுடைய ஏற்றத்திற்கே நேரம் பார்க்காமல் உழைத்தான் வெற்றிமுரசு. வீட்டில் அவன் தாயும் தந்தையையும் கவலைப்பட்டு கொண்டிருந்தனர். பொன்னியை பெரிய இடத்தில் கேட்கிறார்கள், நாமும் சுமாராகவாவது சீர்வரிசை செய்ய வேண்டாமா என்று கேட்டாள் செல்லம்மா. பொன்னிக்கு பெரியவள் வள்ளி இருக்கிறாளே, முதலில் அவளுக்கு தானே திருமணம் செய்ய வேண்டும் என்று கேட்டார் காளிமுத்து. வயது வந்த மகன் இருக்கிறான், இருந்து என்ன பயன்? வீட்டு பொறுப்புகளை கவனிக்கிறானா? எப்போது பார்த்தாலும் ஊர் வேலைக்கே ஓடிக்கொண்டிருக்கிறான் என்று வருத்தப்பட்டு கொண்டாள் செல்லம்மா. வள்ளியை உங்கள் தங்கை மகனுக்கு தான் கொடுக்கப் போகிறீர்களா? தங்கை வீட்டார் 20 சவரன் நகை போட வேண்டும் என்று கேட்கிறார்கள். அந்த அளவுக்கு நமக்கு எங்கே சக்தி? அப்படியானால் என்ன செய்ய போகிறீர்கள்? வேறு இடம் பார்க்க வேண்டியதுதான். நம் மகனிடம் கலந்து ஆலோசித்தீர்களா? ஏன் கலந்தாலோசித்தால் உடனே 20 சவரன் நகை வாங்கி வந்து மாட்டி விடுவானா? ஏன் உங்களுக்கு கோபம் வருகிறது? இருந்தால் மாட்டக்கூடியவன் தான் என்றாள் தாய் செல்லம்மா. அப்போது வெற்றிமுரசு வீட்டுக்குள் வந்து நுழைந்தான். என்ன மகனே, உனக்கு வீட்டு நினைவு கூட இருக்கிறதா? வயது வந்த உன் தங்கைகளுக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்ற பொறுப்பை நீ நினைத்து பார்த்ததுண்டா என்று கேட்டாள் தாய். நீங்கள் பெரியவர்கள் இருக்கும்போது நான் என்னம்மா செய்வேன்? என்ன செய்ய வேண்டும் என்று கட்டளையிடுங்கள். உங்கள் கட்டளையை நிறைவேற்ற காத்திருக்கிறேன். முதலில் வள்ளியினுடைய திருமணத்தை முடிக்க வேண்டும் மகனே. உன் அத்தை மகன் முத்தையனுக்கு கொடுப்பதாக இருந்தால் 20 சவரன் நகை வேண்டுமாம். என்ன செய்ய போகிறாய்? வரதட்சணை தான் அவர்களுக்கு முக்கியம் என்றால் வேறு இடம் பார்க்கட்டும். நாம் கொடுப்பதை வாங்கிக் கொள்வதாக இருந்தால் நம்மோடு உறவு கொள்ளட்டும் என்றான் வெற்றிமுரசு. அவர்கள் நம்மை விட வசதியாக இருக்கிறார்கள். அதற்கு தக்கபடி அவர்கள் வசதியை தேடுகிறார்கள் என்றார் தந்தை. அவர்கள் வசதியை தேடுவதில் நமக்கு தடை இல்லையப்பா. நாம் நம்முடைய தகுதிக்கு ஏற்ற இடத்தை தேடுவோம். தகுதிக்கு ஏற்ற இடம் தேடினாலும் நம் கையிலும் கொஞ்சம் பணம் இருக்க வேண்டாமா? நீ ஊர் முன்னேற்றத்தையும் நினைத்து கொண்டே இருக்கக்கூடாது. நம் குடும்ப முன்னேற்றத்தையும் கொஞ்சம் கவனிக்க வேண்டும் என்றார் தந்தை. வெற்றிமுரசு தலையை ஆட்டிக்கொண்டே போய்விட்டான். கண்ணன் தான் பொன்னியை மணந்து கொள்ளப் போகும் நாளையே எண்ணி கனவு கொண்டு இருந்தான். அவன் தந்தைக்கோ எப்படியாவது தட்டி கழிப்பதற்கு வழி உண்டா என்று சிந்தனை ஓடிக்கொண்டிருந்தது. கண்ணனின் தாய் அன்னம்மாவும் தன் மகனுக்கு பரிந்து பேசினாள். மூத்தவள் இருக்கும்போது இளையவளுக்கு எப்படி திருமணம் செய்வார்கள்? சிறிது காலம் பொறுப்போம். அவர்கள் மூத்தவளுக்கு திருமணம் செய்து முடிக்கட்டும் என்றார் கதிரேசன். அப்போது பாலன் வீட்டுக்குள் வந்து கண்ணனிடம் ஒரு புத்தகம் கொடுத்தான். அது என்ன புத்தகம் என்று கேட்டார் கதிரேசன். உடனே பாலன் பதில் சொன்னான். இரவு பாடசாலையில் எழுத படிக்க கற்றுக்கொண்டவர்களுக்கு எல்லாம் படிப்பதற்கு ஒரு புத்தகம் கொடுக்கிறோம். வீடு வீடாக தேடி போய் கொடுத்து வருகிறோம். அந்த புத்தகத்தின் பெயர் என்ன? திருக்குறள். அதில் என்ன இருக்கிறது? வாழ்வுக்கு தேவையான கருத்துக்கள் எல்லாம் இருக்கின்றன. பணம் தான் வாழ்க்கைக்கு முக்கியம் என்று அதில் சொல்லப்பட்டிருக்கிறதா? சொல்லப்பட்டிருக்கிறது ஐயா. அப்படியானால் அது நல்ல புத்தகம்தான். கண்ணா, நீ அதை வாங்கி அவசியம் படிக்க வேண்டும். அதன் பிறகாவது உன் புத்தி மாறுகிறதா என்று பார்க்கலாம்.
உடனே கண்ணன் திருக்குறள் புத்தகத்தை பிரித்து படிக்கத் தொடங்கினான். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. எந்த பொருளை யாரிடத்தில் கேட்டாலும் அந்த பொருளின் உண்மையான தன்மையை ஆராய்ந்து அறிவதுதான் அறிவு. கண்ணா, உனக்கு ஆராய்ந்து அறிகிற அறிவு கிடையாது. அதனால் அப்பா சொல்வதை கேட்பதுதான் அறிவை பெறுவதற்குள்ள ஒரே வழி என்றார் அவன் தந்தை. நிலத்தில் என்ன விதை போடலாம் என்று நீங்கள் சொல்லுங்கள், நான் கேட்டுக்கொள்கிறேன். யார் கழுத்தில் தாலி கட்டுவது என்பதை மட்டும் என் விருப்பப்படி விட்டுவிடுங்கள் அப்பா என்று கெஞ்சினான் கண்ணன். தந்தையும் மகனும் பேசுவதை கேட்டு சிரித்து கொண்டே சென்றான் பாலன். சிங்காரம் வீட்டு வேலைக்காரி திருக்குறள் புத்தகத்தை வைத்து படித்துக் கொண்டிருந்தாள். வெளியே சென்று வீடு திரும்பிய சிங்காரம் இதை பார்த்தான். என்ன வேலம்மா, நீ கூட புத்தகம் படிக்க தொடங்கி விட்டாயா? இந்த ஊரில் யார்தான் படிப்பது என்ற மரியாதையே இல்லாமல் போய்விட்டது. வர வர கெட்டு கொண்டே போகிறது ஊர் என்று சொல்லித்துக் கொண்டான். வேலைகளை எல்லாம் முடித்து வைத்து விட்டேன் ஐயா. சிறிது ஓய்வு கிடைத்தது. அதனால் புத்தகத்தை பிரித்து படித்தேன். இரவு பாடசாலையில் எழுத படிக்க கற்றுக்கொண்டவர்களுக்கெல்லாம் திருக்குறள் புத்தகம் கொடுத்தார்கள். வீட்டிற்கு ஒரு திருக்குறள் புத்தகம் இருக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். உன்னால் திருக்குறளை படித்து புரிந்து கொள்ள முடியுமா? திருக்குறள் பாட்டுக்கு எளிமையாக பொருள் கூறப்பட்டுள்ளது. கடின சொற்களுக்கும் பொருள் கூறப்பட்டுள்ளது. மயிலை சிவமுத்தி என்பவர் எழுதிய உரைநூல் மாணவர் மன்றத்தார் வெளியிட்டுள்ளனர். என் போன்ற எழுத படிக்க தெரியாதவர்களுக்கு மிகவும் பயன்படுகிறது. என்ன பயன்பட்டு என்ன செய்வது? படித்து கொண்டு இருப்பதை விட ஏதாவது ஒரு வேலை செய்தால் பணம் கிடைக்கும். 24 மணி நேரமும் பணத்தையே நினைத்து கொண்டிருந்தால் நல்லது தெரிந்து கொள்வது எப்போது ஐயா? உனக்கு பேசவும் கற்றுக் கொடுத்து விட்டார்களே. நான் பேசியதில் பிழை இருந்தால் மன்னித்துக் கொள்ளுங்கள் ஐயா. அப்போது சிங்காரத்தின் கையால் சின்னக்கண்ணு அங்கே வந்தான். ஏண்டா சின்னக்கண்ணு, நீ இரவு பாடசாலைக்கு எழுத படிக்க கற்றுக்கொள்ளவையா? உனக்கும் ஒரு திருக்குறள் புத்தகம் கிடைத்திருக்குமே என்று நையாண்டியாக கேட்டான் சிங்காரம். என்னை போவதற்கு எங்கே நீங்க விட்டீர்கள்? உங்களுக்கு வேலை செய்வதற்கே எனக்கு 24 மணி நேரமும் போதவில்லை ஐயா. நீ ஏண்டா அதற்குள் சலித்துக் கொள்கிறாய்? இப்போது பாருங்கள், என் வீட்டில் என் மனைவி தவறாமல் இரவு பாடசாலைக்கு போனால் நன்றாக எழுத படிக்க கற்றுக்கொண்டு தினமும் பத்திரிகை படிக்கிறாள். நாட்டு செய்திகள் எல்லாம் இப்போது அலச ஆரம்பித்து விட்டாள். இனிமேல் குடும்பத்தில் அவள் குரல் தான் ஓங்கிவிடும். இனிமேல் உனக்கு குடும்பத்தில் மரியாதை இருக்காது. கடைசியில் வெற்றிமுரசு உன் குடும்ப அமைதியை கெடுத்து உன் குடும்பத்திலே கை வைத்து விட்டான் பார்த்தாயா? அவனை ஒழிக்க உங்களால் முடியவில்லையே. அடுத்த மாதம் நம் ஊரில் புதிய பள்ளிக்கூடம் தொடங்கப் போகிறார்கள். அதற்கு மாவட்ட தலைவர் வந்து அடிக்கல் நாட்டப் போகிறார். எல்லாம் வெற்றிமுரசு முயற்சிதான் என்று ஊரில் பேசிக் கொள்கிறார்கள். அவனுக்கு ஊரில் நல்ல புகழ் சேர்ந்து விட்டது. எல்லாரும் அவனை வாழ்த்துகிறார்கள். நான் சொத்து சேர்த்து வைத்திருப்பது போல அவன் புகழ் சேர்த்து வைத்திருக்கிறான். நம் ஊரில் ஒரு கிளை நூலகம் வரப்போகிறதாம். அதில் ஏராளமான புத்தகங்கள் இருக்குமாம். எல்லோரும் தினமும் போய் படிக்கலாமாம். இதுவும் இந்த வெற்றிமுரசு ஏற்பாடுதான். இந்த ஊரையே ஒரு கலக்கு கலக்குகிறான். இவனை பற்றி பக்கத்து ஊர்களில் எல்லாம் கூட பேச ஆரம்பித்து விட்டார்கள். எனக்கு கூட கிடைக்காத மரியாதை இவனுக்கு கிடைக்கிறதே. அதை நினைத்தால்தான் என் வயிறு எரிகிறது என்று வேதனையோடு சொன்னார் சிங்காரம். இன்னொரு செய்தி தெரியுமா உங்களுக்கு என்று கேட்டான் சின்னக்கண்ணு. என்ன என்ற ஆவலோடு காதை கொடுத்தான் சிங்காரம். வெற்றிமுரசின் தங்கை பொன்னியை கதிரேசன் தம் மகனுக்கு கட்டி வைக்கப் போகிறாராம். அதிர்ஷ்டம் எப்படி வருகிறது பார்த்தீர்களா? நானும் கேள்விப்பட்டேன். மிக விரைவில் வெற்றிமுரசு பெரிய மனிதர்கள் வரிசையில் வந்து உட்கார்ந்து கொள்வானோ என்று எனக்கு இப்போதே பயம் வந்துவிட்டது என்றான் சிங்காரம். உங்கள் மூளைக்கு நல்ல வேலை கொடுங்கள், அப்படியாவது அவனை ஒழித்து விட வேண்டும் என்றான் சின்னக்கண்ணு. இப்போது அவனை ஒழிப்பது நமக்கு லாபமா அல்லது அவனை பயன்படுத்திக் கொள்வது நமக்கு லாபமா என்று சிந்தித்து பார்த்து முடிவுக்கு வர வேண்டும். நான் சிந்தித்து பார்க்கிறேன், நீ போய் உன் வேலையை பார் என்று சின்னக்கண்ணுக்கு விடை கொடுத்து அனுப்பி வைத்தான் சிங்காரம். அத்தியாயம் 17. காலத்திற்கு ஏற்ற பாதைகள். மலைநல்லூர் கிராமத்தில் வசிக்கும் மக்களை பல துறைகளிலும் முன்னேற்றிவிட வேண்டும் என்று முழு மூச்சுடன் உழைத்து வந்தான் வெற்றி. பல ஆண்டு காலமாக ஒதுக்கி வைக்கப்பட்டு இருந்த நிலங்கள் உற்சாகம் பெற்றன. ஒளி இழந்த நிலங்கள் எல்லாம் ஒளி பெற்றன. வேலை இல்லாத கைகளுக்கெல்லாம் வேலை வந்துவிட்டன. சுருண்டு கிடந்த உடம்பு துள்ளிக்கொண்டு பணி செய்யத் தொடங்கின. சிரிப்பை மறந்து இருந்த முகங்கள் எல்லாம் சிரிப்புடன் வளர்ந்தன. எல்லோரும் வெற்றிமுரசை வாழ்த்து கொண்டே பணி செய்து கொண்டிருந்தனர். அந்த ஊருக்கு உயர்நிலை பள்ளிக்கூடம் வரப்போகிறது. மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து கட்டிடத்திற்கு அடிக்கல் நாட்டிவிட்டு சென்றார். எல்லோரும் படிப்பதற்கு ஒரு கிளை நூலகம் வந்துவிட்டது. இதற்கெல்லாம் மூல காரணமாக நின்றவன் வெற்றிமுரசு. நாளுக்கு நாள் அவன் பெயரும் புகழும் வளர்ந்து கொண்டே வந்தன. வெளியூர் மக்கள் எல்லாம் கூட அவனை வியப்புடன் பார்த்தார்கள். ஊருக்கு ஒரு வெற்றிமுரசு இருக்கக்கூடாதா என்று பேசிக் கொண்டார்கள். புகழ் வளர்ந்து கொண்டே இருந்தாலும் அவன் அடக்கம் மாறவில்லை. பெரியவர்களிடம் நடந்து கொள்ளும் பணிவு குறையவில்லை. அகந்தையை மட்டும் எப்போதும் ஒதுக்கி வைத்தான். வெற்றிமுரசு அன்று வீடு திரும்பிய போது தாயின் கண்களில் கண்ணீரை கண்டான். ஏனம்மா இந்த கண்ணீர், என்ன நடந்தது என்று பதற்றத்துடன் கேட்டான். வயது வந்த பெண்ணை வைத்திருப்பவள் கண்ணீர் சிந்தாமல் இருக்க முடியுமா? பொன்னியினுடைய திருமணம் முடிந்த மாதிரி வள்ளியினுடைய திருமணம் தானே சிக்கலாக இருக்கிறது.
அதை பற்றி ஏனம்மா கவலைப்படுகிறீர்கள்? எல்லாம் நல்ல விதமாக முடியும். அப்பனும் பிள்ளையும் இப்படியே சொல்லிக் கொண்டு இருங்கள். பெண்ணுக்கு வயது ஏறிக்கொண்டே போகிறது. வரதட்சணை கேட்காத மாப்பிள்ளையாக பார்த்து என் தங்கைக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்பது என் விருப்பம் அம்மா. இந்த ஜென்மத்தில் உன் தங்கைக்கு திருமணமே நடக்காதுடா. அப்படி சொல்லாதீர்கள். நான் நடத்தி காட்டுகிறேனா இல்லையா பாருங்கள். நம் உறவுக்காரர்களில் வரதட்சணை வாங்காதவர்கள் யாரிடா இருக்கிறார்கள்? குட்டையிலே மீன் பிடிக்க வேண்டும் என்று நினைக்காதீர்கள் அம்மா. நம் கடலில் போய் மீன் பிடிக்கவும் பழகி கொள்ள வேண்டும். உறவுக்காரர்களோடு சம்பந்தம் வைத்துக் கொள்வதுதான் நம் பழக்கம். வள்ளியை முறை மாப்பிள்ளைக்கு தான் கொடுக்க வேண்டும். முறை மாப்பிள்ளையே வேண்டும் என்று தொங்கிக் கொண்டிருப்பதால் தான் அவர்கள் 30 முறுக்கு முறுக்குகிறார்கள். உங்கள் அத்தையும் மாமாவிடம் அழகம்மாவிடம் சொல்லி அனுப்புகிறார்கள். அழகம்மா அவள் அம்மா வீட்டிற்கு வந்திருக்கிறாள். சற்று முன்புதான் வந்து சொல்லிவிட்டு போனாள். என்னம்மா சொல்லிவிட்டு போனாள்? 20 சவரனுக்கு குறையாமல் நகை போட்டால் தான் மருமகளாக ஏற்றுக்கொள்வார்களாம். இல்லாவிட்டால் வேறு இடம் பார்த்து கொள்கிறார்களாம். இதை கண்டிப்பாக சொல்லிவிட சொன்னார்களாம். நீங்களும் அவளிடம் கண்டிப்பாக சொல்லி அனுப்பிவிடுங்கள் அம்மா. எங்கள் பெண்ணை எதிர்பார்க்க வேண்டாம் என்று வேறு இடம் பார்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அனுப்பிவிடுங்கள். சொல்லி அனுப்புவதற்கு எவ்வளவு நேரம் ஆகும் மகனே? சொன்ன பிறகு அதனால் ஏற்படும் விளைவுகளை எண்ணி பார்த்தாயா? எண்ணி பார்த்துதான் அம்மா சொல்லுகிறேன். என் மனதில் தங்கைக்கு ஒரு மாப்பிள்ளையை பார்த்து தேர்ந்தெடுத்து வைத்திருக்கிறேன். நீங்களும் அப்பாவும் அந்த மாப்பிள்ளையை பாருங்கள். வள்ளியும் பார்க்கட்டும். மூவருக்கும் பிடித்திருந்தால் நம் திருமணத்திற்கு ஏற்பாடு செய்துவிடலாம். நம் சொந்தக்காரர்களில் யார் அந்த மாப்பிள்ளை? மாப்பிள்ளை சொந்தக்காரர்களில்தான் இருக்க வேண்டுமா? ஆமாம் மகனே, சொந்தக்காரர்களில்தான் இருக்க வேண்டும். வேண்டுமானால் சொந்த ஜாதியில் வைத்துக் கொள்ளலாம். புதிய உறவை எப்படி தேடுவது? சொந்தக்காரர்களும் வேண்டாம், சொந்த ஜாதியும் வேண்டாம். எந்த ஜாதியில் வேண்டுமானாலும் மாப்பிள்ளை பார்க்கலாம். தகுதியான மாப்பிள்ளை வேண்டும். பண்பான மாப்பிள்ளை வேண்டும். வரதட்சணை வாங்காத மாப்பிள்ளை வேண்டும். வெற்றிமுரசு அவன் தாயுடன் பேசி கொண்டிருக்கும் போதே அவன் தந்தை காளிமுத்து வந்து நுழைந்தார். என்னடா வெற்றிமுரசு, வரதட்சணை வாங்காத மாப்பிள்ளை எங்கே இருக்கிறான்? அவனை நீ எப்போது பார்த்தாய் என்று கேட்டு சிரித்தார். சிரிக்காதீர்களப்பா, நான் நாளைக்கே அழைத்து வருகிறேன். யாரை அழைத்து வரப்போகிறாய் என்று ஆவலோடு கேட்டாள் தாய் செல்லம்மா. பிள்ளை வீட்டார் சென்னையில் இருக்கிறார்கள். மாப்பிள்ளை என்னோடு படித்தவன். பெயர் மாரப்பன். அவன் தற்போது வெளியூரில் வேலை செய்து வருகிறான். அவனும் அவன் தந்தையும் வரதட்சணை வாங்காமல் திருமணம் செய்ய வேண்டும் என்ற நோக்கமுடையவர்கள். அது சரி வெற்றிமுரசு, அவர்கள் நம் ஜாதிதானா என்று கேட்டார் தந்தை. நம் ஜாதி இல்லை. அவர்கள் எந்த ஜாதியாக இருந்தாலும் பண்புள்ள குடும்பத்தில் பெண் கொள்ள வேண்டும் என்று நினைப்பவர்கள். நல்ல மனம் உடையவர்கள். குறுகிய வட்டங்களில் இருந்து வெளியே வந்தவர்கள். இவையெல்லாம் நடைமுறைக்கு ஒத்து வராது மகனே. எப்போதும் தேய்ந்த பாதையில் போவதுதான் நல்லது. புது பாதை வெட்டி கொண்டு ஏன் வேதனைப்பட வேண்டும்? நீங்கள் சொல்லுகின்ற தேய்ந்த பாதையும் ஒரு காலத்தில் வெட்டப்பட்ட புது பாதைதான். காலத்துக்கு ஏற்றபடி பாதைகளை அமைக்க வேண்டியதுதானே அப்பா. வாருங்கள், இருவரும் சாப்பிடலாம் என்று அழைத்தாள் செல்லம்மா. அத்துடன் திருமண பேச்சு நின்றது. 2-3 நாள் தொடர்ந்து அழகம்மா வீட்டுக்குள் வந்தாள். செல்லம்மாவுடன் பேசி பார்த்தாள். செல்லம்மாவும் மகன் சொன்னது பூராவையும் அவளிடம் தெரிவித்தாள். ஜாதி விட்டு ஜாதி திருமணம் செய்தால் உங்கள் உறவுக்காரர்கள் எல்லாம் உங்களை ஒதுக்கி வைத்து விடுவார்களே என்று கேட்டாள் அழகம்மா. அவர்கள் என்ன நம்மை ஒதுக்குவது? நாமே அவர்களை ஒதுக்கி வைத்து விடலாம் என்று சொல்கிறான் என் மகன். இவற்றையெல்லாம் கேட்டுக்கொண்டு அழகம்மா ஊருக்கு புறப்பட்டாள். காளிமுத்துவின் தங்கை வீட்டுக்கு சென்று ஒன்று விடாமல் ஒப்புவித்தார். தங்கை சகுந்தலாவும் அவள் கணவர் அண்ணாசாமியும் மிகவும் கோபம் கொண்டனர். தங்கள் மகனுக்கு வேறு இடம் பார்க்க தொடங்கினர். அவர்களுடைய மகன் முத்தையன் ஒரு தொழிற்சாலையில் வேலை செய்து வந்தான். அவனுக்கு மாமன் மகள் வள்ளியை மணந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை இருந்தது. அவனுடைய பெற்றோர்கள் பணத்தையே பெரிதாக கருதினார்கள். அம்மா, எனக்குரிய பெண்ணை வேறு யாரோ மணந்து கொண்டு போவதை நான் பொறுத்து கொள்ள முடியாது. அவள் என்னை விரும்பவில்லை என்று சொல்லட்டும், நான் விட்டு விடுகிறேன். அவள் பெற்றோர்கள் விரும்பவில்லை என்று சொல்லட்டும், நான் வேறு இடம் பார்த்து கொள்கிறேன். வரதட்சணைக்காக அவளை நான் இழக்க முடியாது. நீ என்னடா சொல்கிறாய் என்று கோபமாக கேட்டாள் அவன் தாய் சகுந்தலா. எனக்கு வரதட்சணை வேண்டாம், வள்ளிதான் மனைவியாக வர வேண்டும் என்று உறுதியாக சொன்னான். இது அவன் தந்தை அண்ணாசாமியின் காதுக்கு எட்டியது. உனக்கு வள்ளிதான் வேண்டும் என்றால் நாங்கள் வேண்டாமா என்று கேட்டார் தந்தை. நீங்கள் வேண்டாம் என்று நான் சொல்லவில்லை அப்பா. நீங்கள் வரதட்சணை கேட்க வேண்டாம் என்றுதான் சொல்லுகிறேன். கொடுக்க சக்தி இல்லாதவர்களுக்கு நாம் ஏன் தொல்லை கொடுக்க வேண்டும்? நீ எங்களுக்கு ஒன்றும் புத்தி சொல்ல வேண்டாம். வரதட்சணை கொடுக்கிறவர்களுக்கு தான் நீ மாப்பிள்ளை ஆக வேண்டும் என்று உறுதியாக சொன்னார் தந்தை. என்னால் அப்படி ஆக முடியாதப்பா. அப்படியானால் நீ இந்த வீட்டில் இருக்க வேண்டாம், இப்போதே வெளியே போய்விடலாம் என்று கண்டிப்பாக சொல்லிவிட்டார் தந்தை. உன் அப்பா கோபக்காரர்டா. நீ அவர் பேச்சை கேட்டு நடந்து கொள். வள்ளியை விட அழகான பெண்ணை நான் உனக்கு பேசி முடித்து வைக்கிறேன். இன்னும் என்னென்னவோ ஆசை வார்த்தைகளை அவனுக்கு சொன்னாள். முத்தையன் எதையும் கேட்பதாக இல்லை. அப்பா சொன்னபடி வீட்டை விட்டு வெளியே போய் தன் நண்பனுடைய அறையில் தங்கி கொண்டான். தொழிற்சாலையில் அவனுக்கு மேல் அதிகாரியாக இருந்தவர் மேகநாதன். எல்லாரிடமும் அன்பாக பழகக்கூடியவர், கனிந்த உள்ளமுடையவர். பலரும் அவரிடம் தங்களின் குடும்ப துன்பங்களை சொல்வார்கள். அவர் அவர்களுக்கு எல்லாம் நல்வழி காட்டுவார். இயன்ற வழியில் எல்லாம் உதவுவார். முத்தையனும் அவரிடம் போய் தனக்கு ஏற்பட்ட துன்பத்தை சொன்னான்.
அவர் அவனுக்கு ஆறுதல் கூறினார். ஒரு விடுமுறை நாளில் அவனுடைய பெற்றோர்களை சென்று சந்தித்தார். உங்கள் மகனுக்காக உங்கள் முடிவை விட்டு கொடுக்க கூடாதா என்ற ஆணை கேட்டு பார்த்தார். சகுந்தலாவும் அண்ணாசாமியும் சிறிதும் அசைந்து கொடுக்கவில்லை. அதன் பிறகு மேகநாதன் மலையநல்லூர் கிராமத்திற்கு சென்று காளிமுத்துவை சந்தித்தார். அவர் மகள் வள்ளியை தன் பெற்றோர்களின் விருப்பத்தை மீறி முத்தையன் மணந்து கொள்ள விரும்புவதாக தெரிவித்தார். காளிமுத்து தன் மகன் வெற்றிமுரசோடும் மனைவி செல்லம்மாவோடும் ஆலோசனை நடத்தினார். இதில் என்ன பெரிய ஆலோசனை இருக்கிறது? பெரியவர்கள் எல்லாம் கூடி இந்த திருமணத்தை நடத்தப் போகிறோம். மாப்பிள்ளையின் பெற்றோர்கள் தான் இதில் ஒதுங்கி இருக்கிறார்கள். கடைசி நேரத்தில் அவர்களே மனம் வாரி வந்தாலும் வரலாம் என்று சொன்னார் மேகநாதன். மேகநாதன் பேசிய பேச்சும் அவர் காட்டிய ஆர்வமும் அவர்களுக்கு மிகவும் பிடித்திருந்தது. திருமணத்திற்கு ஒப்புக்கொண்டார்கள். எங்கள் தொழிலாளர் மன்றத்தின் சார்பாக திருமண செலவில் பாதியை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். பாதி செலவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். எளிய முறையில் திருமணத்தை வைத்துக் கொள்ளலாம் என்றார் மேகநாதன். காளிமுத்து ஒப்புக்கொண்டார். நல்ல நாள் பார்த்து குறித்து கொண்டார்கள். மலையநல்லூர் கிராமத்தில் எளிய முறையில் வள்ளிக்கும் முத்தையனுக்கும் திருமணம் நடந்தது. மேகநாதன் பொறுப்பாக முன்னின்று திருமணத்தை நடத்தினார். தாலி கட்டும் வேளையில் முத்தனின் பெற்றோர் மனம் மாறி வந்து சேர்ந்தனர். அவர்களை கண்டதும் எல்லோருக்கும் மகிழ்ச்சியாக இருந்தது. வரதட்சணை வாங்காமலே ஒரு திருமணம் நடக்கிறது என்பதை பார்த்து மலையநல்லூர் மக்கள் வியப்படைந்தார்கள். எல்லாவற்றிற்கும் மூல காரணமாக இருந்த வெற்றிமுரசு ஒரு மூலையில் நின்று கொண்டு திருமண வேலைகளை கவனித்து வந்தான். தனக்கும் இப்போது ஒரு திருமணம் நடக்கும் என்பதை நினைத்து பார்த்த பொன்னி பூரிப்பில் மிதந்து கொண்டிருந்தாள். அத்தியாயம் 18. வாழ்வு வருகிறது. பாலனும் தேவனும் வெற்றிமுரசை தேடி வந்து கொண்டிருந்தனர். அவர்களுக்கு பின்னால் நாதன் வந்து கொண்டு இருந்தான். மூவரும் வெற்றிமுரசோடு கழனியில் வேலை செய்ய பழகிவிட்டார்கள். படித்த பட்டதாரி இளைஞர்கள் தொழிற்சாலைகளில் வேலை செய்வது போல கழனிகளில் வேலை செய்வது ஊர் மக்கள் வியப்போடு பார்த்தார்கள். வேலை கிடைக்காமல் சுற்றி கொண்டிருப்பதை விட எங்களுக்கு வேலை கிடைக்கும் வரை இந்த பயிர் தொழிலை செய்து நல்ல நிலைமைக்கு வருவோம் என்று பாலனும் தேவனும் நாதனும் பேசுவதை பலரும் கேட்டனர். அவர்களுடைய மனமாற்றத்துக்கு காரணமே வெற்றிமுரசுதான் என்று பலரும் பேசிக் கொண்டார்கள். இளைஞர்களுக்கெல்லாம் வெற்றிமுரசுதான் அந்த ஊரில் பெரிய தலைவனைப் போல் விளங்கினான். வெற்றிமுரசு தன் வீடு தேடி வந்த நண்பர்களை வரவேற்றான். என்ன நண்பர்களே, இன்று என் வீடு தேடி வந்து கொண்டிருக்கிறீர்கள்? சிறப்பான செய்திகள் ஏதாவது உண்டா? உண்டு, சிறப்பான செய்திகள் நிறைய உண்டு என்றான் நாதன். உங்களுக்கு ஒரு வாய்ப்பு வரப்போகிறது, அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றான் பாலன். ஊருக்கு ஒரு வாய்ப்பு வரப்போகிறது என்றால் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைவேன். உங்களுக்கு ஒரு வாய்ப்பு வந்தால் அது ஊருக்கு வந்த மாதிரி தான் என்றான் தேவன். வாய்ப்பு எனக்கு வந்ததா ஊருக்கு வந்ததா? அதை முதலில் தெளிவாக சொல்லுங்கள் என்றான் வெற்றிமுரசு. உங்கள் மூலமாக ஊர் செழிப்பதற்கு அந்த வாய்ப்பு என்றான் பாலன். எனக்கு விளக்கமாக சொல்ல மாட்டீர்களா? அண்மையில் நம் நாட்டில் பொது தேர்தல் வரப்போகிறது. நம் தொகுதிக்கு 2 பேரும் ஒரே கட்சியில் நிற்க துடிக்கின்றனர். யாராவது ஒருவருக்கு தான் கட்சி மேலிடம் அனுமதி கொடுக்கும். அனுமதி பெறாதவர் மற்றவரை எப்படியும் வீழ்த்த நினைக்கிறார் என்ற தேவன். நம் தொகுதியில் நிற்க விரும்புகிறவர்கள் யார்? பணக்காரன் சிங்காரமும் பச்சையப்பனும் ஒரே கட்சியில் போட்டியிட நினைக்கிறார்கள். பச்சையப்பனுக்கு கட்சியின் மேலிடத்தில் ஆதரவு இருக்கிறது. அவன்தான் நிற்பான் என்று எல்லோரும் எதிர்பார்க்கிறார்கள். ஆனால் சிங்காரம் விடுவதாக இல்லையே. தன்னையே தேர்தலில் நிறுத்த வேண்டும் என்று கட்சி மேலிடத்தை வற்புறுத்துகிறான். அவனுக்கு அவ்வளவாக நல்ல பெயர் இல்லை. அதனால் அவனை நிறுத்துவதற்கு மேலிடம் விரும்பவில்லை. தன்னை தவிர யார் நின்றாலும் அவர்களை தோற்கடிப்பது என்று உறுதியாக இருக்கிறான் சிங்காரம். மூவர் சொன்னதையும் கேட்டான் வெற்றிமுரசு. இதில் எனக்கு என்ன வாய்ப்பு இருக்கிறது? நான் எந்த அரசியல் கட்சியிலும் சேராதவன் என்றான். சூழ்நிலைதான் உங்களுக்கு வாய்ப்பை உண்டாக்கி தருகிறது என்றான் நாதன். பாலன் விளக்கினான். சிங்காரம் தேர்தலில் நிற்க அவன் கட்சி அனுமதிக்காது. அவன் கட்சியை எதிர்த்து போட்டியிட மாட்டான். ஆனால் கட்சி யாரை நிறுத்தினாலும் அவர்களை வெற்றி பெற செய்யாமல் பார்த்து கொள்வான். இப்போது அவனுடைய திட்டம் இதுதான். இதற்கு கருவியாக அவன் உங்களை பயன்படுத்த யோசித்து வருகிறான். உங்களை சுயேட்சையாக நிறுத்தி வெற்றி பெற செய்வது அவனுடைய நோக்கம் என்றான் பாலன். அவனுடைய சூழ்ச்சிக்கு என்னை பலியாக்க பார்க்கிறான். இதற்கு நான் சம்மதிக்க மாட்டேன். நீங்கள் இப்படி சொல்லி மறுத்து விடுவீர்கள் என்பது எங்களுக்கு தெரியும். அதனால்தான் உங்களுக்கு இந்த செய்தியை முன்னதாகவே அறிந்து வந்து தெரிவித்தோம். இந்த ரகசிய செய்தியை நாங்கள் எவ்வளவு பாடுபட்டு அறிந்தோம் தெரியுமா? சிங்காரத்தின் கையால் சின்ன கண்ணுவிடம் பக்குவமாக பேசி தெரிந்து கொண்டோம். உங்களுக்கு இந்த பகுதிகளில் நல்ல புகழ் இருக்கிறது என்பதை சிங்காரம் நன்றாக உணர்ந்து கொண்டான். உங்கள் செல்வாக்கை அவன் பயன்படுத்துவதற்கு நீண்ட நாளாகவே திட்டமிட்டு இருக்கிறான். நீங்கள் மூவரும் என்ன சொன்னாலும் நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன். எனக்கு அரசியலில் ஆர்வம் இல்லை. நான் சுயேட்சையாக நின்று என்ன செய்ய போகிறேன்? நீங்கள் அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. உங்களை போன்ற நல்லவர்கள் தான் அரசியலுக்கு தேவை. உண்மையாக மக்கள் நலத்தை விரும்புகிற நீங்கள் இந்த பகுதி சட்டமன்ற உறுப்பினராக வந்தால் மக்களுக்கு பல நன்மைகள் செய்ய முடியும். மக்களுக்காக இந்த வாய்ப்பை நீங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். 3 நண்பர்களும் விடாப்பிடியாக பேசினார்கள். வெற்றிமுரசு ஒப்புக்கொள்ளவில்லை. நிதானமாக சிந்தித்து பார்க்கும்படி கேட்டுக்கொண்டு விடை பெற்றான்.
மறுநாள் 3 நண்பர்களும் வந்தார்கள். புதிய செய்திகளை கொண்டு வந்தார்கள். பச்சையப்பன் தான் கட்சி வேட்பாளராக முடிவு செய்யப்பட்டுள்ளதாம். சிங்காரம் போட்டியிட முடியாது. அவன் உங்களை நிற்க வைத்து வெற்றி பெற செய்து பச்சையப்பனை ஒழித்துவிட வேண்டும் என்ற முடிவு வைத்திருக்கிறான். அவன் உங்களை வந்து கேட்டால் ஒப்புக்கொள்ளுங்கள். மறைமுகமாக அவன் உங்களுக்கு பணம் செலவு செய்வான். மேலும் மக்கள் செல்வாக்கு உங்களுக்கு இருக்கிறது. நீங்கள் எளிதாக வெற்றி பெற்று விடலாம். 3 நண்பர்களின் பேச்சை கேட்டும் அமைதியாக இருந்தான் வெற்றிமுரசு. என்ன பேசாமல் இருக்கிறீர்கள் என்று வெற்றிமுரசு தோலை பிடித்து உலுக்கினான் பாலன். இன்றைக்கு சிங்காரம் பச்சையப்பனை ஒழிக்க எண்ணெய் பயன்படுத்த நினைக்கிறான். நாளைக்கு எண்ணெய் ஒழிக்க இன்னொருவனை பயன்படுத்த மாட்டான் என்று என்ன நிச்சயம்? அப்படியே அவன் தயவில் நான் வெற்றி பெற்றாலும் என்னை அவனுடைய அடிமையாகவே கருதுவான். நான் அப்படி யாருக்கும் அடிமையாக விரும்பவில்லை. வெற்றிமுரசு உறுதியாக பேசினான். 3 நண்பர்களும் சோர்வோடு திரும்பினர். 2 நாள் கழித்து சிங்காரமே வெற்றிமுரசை தேடிக்கொண்டு அவன் வீட்டிற்கு வந்தான். தம்பி, உன் சேவை இந்த நாட்டுக்கு தேவைப்படுகிறது. நம் தொகுதிக்கு நிற்கும் வேட்பாளர்கள் எவரும் சரியாக இல்லை. நீதான் தகுதியானவன். உன்னை நான் சுயேட்சையாக நிற்க வைத்து சட்டமன்ற உறுப்பினர் ஆக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். எனக்கு எதற்கையா இதெல்லாம்? நான் அரசியலில் ஆர்வம் இல்லாதவன். நீ மக்கள் முன்னேற்றத்தில் உண்மையான ஆர்வம் உள்ளவன் என்பது இந்த வட்டாரத்தில் உள்ள எல்லோருக்கும் தெரியுமே. உனக்கு நல்ல பெயர் இருக்கிறது. நீ இந்த ஊருக்காக எவ்வளவோ பாடுபட்டு வருகிறாய். இருந்தாலும் ஒன்றும் மறுக்காதே. உனக்கு ஒரு காலத்தில் நான் தீங்கு செய்ய நினைத்தவன். இன்று நீ என் மனதை மாற்றிவிட்டாய். நானே உன்னை தேடி வந்து பேசுகிற அளவுக்கு நீ ஊரில் மரியாதை பெற்று இருக்கிறாய். நீ எதை பற்றியும் கவலைப்படாதே. இல்லை ஐயா, எனக்கு இதில் விருப்பம் இல்லை. உனக்கு ஒரு காசு கூட செலவு இல்லாமல் நான் பார்த்து கொள்கிறேன். வாழ்வு வருகிறது. நீ மறுக்கவே கூடாது. நான் மறுக்காமல் இருக்க வேண்டுமானால் நீங்கள் எனக்கு ஒரு வாக்குறுதி அளிக்க வேண்டும். என்ன செய்ய வேண்டும்? உடனே செய்கிறேன். ஒருவேளை நான் வெற்றி பெற்றால், ஒருவேளை என்று சொல்லாதே, நீதான் நிச்சயம் வெற்றி பெறுவாய். அப்படி பெறும்போது என்னை என் விருப்பம் போல பணி செய்ய அனுமதிக்க வேண்டும். அனுமதிப்பீர்களா என்று கேட்டான் வெற்றிமுரசு. இப்படி ஒரு கேள்வியை அவனிடமிருந்து சிங்காரம் எதிர்பார்க்கவில்லை. சற்றே தயங்கினான். அதனால் தான் சொல்லுகிறேன். பின்னால் நீங்கள் வருந்தும்படியான நிலை உண்டாக்குவதை விட இப்போதே மறுத்து விடுவது நல்லதில்லையா? எதற்காக மறுக்க வேண்டும்? வெற்றி பெற்ற பிறகு எல்லோருடைய குறையும் கேட்டுதானே செய்ய வேண்டும். என் மனக்குறையை உன்னிடம் சொல்லி நான் தீர்த்து கொள்ள நினைத்தால் அது தவறா? நியாயமாக இருந்தால் நான் நிச்சயமாக மகிழ்ச்சியுடன் செய்வேன். அப்படியென்றால் நான் அநியாயமாக உன்னை செய்ய சொல்லும்படி செய்வேன் என்கிறாயா? பேசாமல் இருந்தான் வெற்றிமுரசு. அப்படியெல்லாம் செய்ய சொல்ல மாட்டேன். நான் மக்களுக்கு நன்மையான செயல்களை தான் செய்வேன். மாறான செயல்களை எவர் சொன்னாலும் செய்ய மாட்டேன். அதிகமாக வற்புறுத்தினால் என் பதவியை ராஜினாமா செய்து விடுவேன். இதற்கு நீங்கள் ஒப்புக்கொண்டால் தேர்தலில் நிற்கிறேன் என்றான். இந்த நேரத்தில் ஒப்புக்கொள்வதே நல்லது என்ற முடிவுக்கு வந்த சிங்காரம் தலையை ஆட்டினான். வெற்றிமுரசு சுயேட்சையாக நிற்பதற்கு உரிய வேட்பு மனுவை பூர்த்தி செய்து அவனிடையே கையொப்பமும் வாங்கி கொண்டு புறப்பட்டான் சிங்காரம். வெற்றிமுரசு சுயேட்சையாக தேர்தலுக்கு நிற்கப் போகிறான் என்ற செய்தி ஊர் முழுவதும் பரவியது. பல பேர் மகிழ்ச்சி அடைந்தார்கள். நிச்சயம் என் வாக்கு வெற்றிமுரசுக்குத்தான் என்று ஒவ்வொருவரும் சொல்லிக் கொண்டார்கள். போட்டியிடுகின்ற மற்ற வேட்பாளர்களுக்கெல்லாம் வயிற்றெரிச்சலாக இருந்தது. தேர்தல் வருவதற்கு முன்பே காய்ச்சல் வந்து பிதற்றத் தொடங்கினார்கள். இளைஞர்கள் எல்லாம் வெற்றிமுரசுக்காக இரவு பகல் பாராமல் உழைத்தார்கள். சிங்காரத்திற்கு வெற்றிமுரசை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தை விட தன் பகைவன் பச்சையப்பனை ஒழித்து கட்ட வேண்டும் என்ற எண்ணம்தான் மேலோங்கி இருந்தது. அவன் ரகசியமாக வேலை செய்து வந்தான். தேர்தல் நெருங்க நெருங்க வெற்றிமுரசுக்கு ஆபத்துகளும் வரத் தொடங்கின. எதிர்த்து போட்டியிடுவோர் எப்படியும் வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணத்தில் வன்முறைகளிலும் இறங்கத் தொடங்கினர். வெற்றிமுரசு நண்பர்கள் எல்லோரும் எப்போதும் அவன் பக்கத்திலே இருந்து அவனுக்கு பாதுகாப்பு அளித்தனர். கண்ணை இமை காப்பது போல் காத்து வந்தனர். அவனுடைய தாய் தந்தையர் தம் மகனுக்கு எந்த ஆபத்து வருமோ என்று வாயில் தண்ணீர் கூட இறங்காமல் தவித்துக் கொண்டிருந்தார்கள்.